ஃபோக்கல் லென்த் ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகாதாங்க சார்? மிரருடைய ஃபோக்கல் லென்த் எனக்கு ஃபிக்ஸ்டு தானுங்க. அது எதுக்கு மாறுது? ஃபோக்கல் லென்த்ங்கிறது மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது ஃபிக்ஸ்டு. இதெல்லாம் மிரருடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்போ இந்த மிரருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மாறாதல்ல. ஆப்ஜெக்ட் மாத்தினால சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மாறாது. அப்போ இதுல பாதி தான் ஃபோக்கல் லென்த், அதுவும் மாறாது. மிரரை பொறுத்து மாறாது. சரி வேற மிரர் மாத்தினீங்கன்னா மாறும். ஒரு மிரர்ல ஆப்ஜெக்டுடைய லொகேஷன் மாத்துறதுனால எனக்கு என்ன ஆகாது? சியும் எஃப் மாறாது. சார் இப்போ இத வச்சு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்க சார் செகண்ட் கேஸ்க்கு? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வேண்டியது இல்லைங்க மேடம். அவங்க என்ன ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகாதுங்க சார். அப்போ f ஈக்குவல் டு r/2ங்க சார். இப்போ இத வச்சு r கண்டுபிடிக்கலாங்க சார். r கண்டுபிடிச்சு r கண்டுபிடிச்சு அப்புறம் மறுபடியும் இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸோ எஃப் ஸோ இது வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும் இதுவும் அதே 15 சென்டிமீட்டர் கேட்டுங்களா? ஓகே. ஸோ சி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எஃப்ங்கிறனால இதுவும் எனக்கு 15 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த ரெண்டு கடையில கேப் ரைட். ஏன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது எனக்கு முதல்ல சொல்லியிருப்பாங்க சி. ஓகே. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது ஆர் ஈக்குவல் டு ஸோ 2 டைம்ஸ் எஃப்னு இருப்பாங்க. அப்போ இதுதான் எனக்கு எஃப். ஓகே. இப்போ எஃப் 15னா இது எனக்கு 30 இருக்கணும். அவங்க சொல்றது பாருங்க 40 சென்டிமீட்டர்ல அந்த இமேஜ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 40 சென்டிமீட்டர். இப்போ 40 சென்டிமீட்டர்னா இப்போ இங்கே இருக்கு இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30ன்னு நீங்கள் கொஞ்சம் பக்கம் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 40 சென்டிமீட்டர்ல இங்கே இமேஜ் இருக்கு. சாரி ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ சியை தாண்டி பியாண்ட் சிங்கிற பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட் இருந்தா அதோட இமேஜ் ஒரு பக்கம் விழுகும். புரியுங்களா? ரைட். அப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கீல இமேஜ் எங்க விழுகும்னு நமக்கு தெரியணும். அப்போ போய் அதை பார்க்கணும். எங்க இந்த மார்னிங் போட்டோம்ல ரே ஆப்டிக்ஸ்ல பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வித்தவுட் கால்குலேஷன் பண்ணாம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மிரர் ஈக்குவேஷன்லாம் எழுதாம நேரா போறேன். போய் பியாண்ட் சியில் இருந்துச்சுன்னா எனக்கு இமேஜ் எங்க விழுகுங்க மேடம்? சிக்கு எஃப்க்கு இடையில விழுகுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இமேஜ் வச்சுக்கிட்டு போய் கம்பேர் பண்ணி பார்த்து இப்போ இங்க வந்து பார்க்குறேன். அப்போ பியாண்ட் சின்னு சொன்னா எனக்கு டிமினிஷ் ஆகி சிக்கும் எஃப்க்கும் இடையில எனக்கு இப்போ அந்த இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? சிக்கும் எஃப்க்கு இடையில இமேஜ் விழுந்திருக்கும். தலையில இந்த இமேஜ் இங்க விழுந்திருக்கும் சிக்கும் எஃப்க்கு இடையில. இப்போ நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. if the object is displaced through a distance of 20 cm towards the mirror, அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ towards the mirror 20 cm ஆல்ரெடி இது சொல்லிட்டாங்க. இது எனக்கு பாருங்க இந்த கேப் வந்து எனக்கு இருக்கும் மொத்தம் 40 சென்டிமீட்டர்ட்டாங்க. அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மொத்தம் எனக்கு எவ்வளவு 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 40ல 30 இங்க போயிடுச்சுன்னு சொன்னா மீதி எனக்கு இது எவ்வளவு வந்திருக்கும் 10. புரியுங்களா? இப்போ இது வந்து 20 சென்டிமீட்டர் இது டுவேர்ட் தி மிரர் மூவ் பண்றாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம் பாருங்க. 10 இங்க முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 உள்ள வரும். ரைட். இன்னொரு 10 உள்ள வர ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ எனக்கு எங்க இருக்கும்? சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கும். Sir, 36 centimeter away from the mirror. இது முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஆமா, away from the mirror வந்துரும். away from the mirror. ஓகே. சரி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன கேட்டீங்கன்னா சோ 10 இது ஒரு 10ன்னு இப்போ ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கும். அப்போ பாருங்க இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷனா இருக்கீல இமேஜ் எங்க வந்திருக்குன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கு போட்டிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து அதே மாதிரி இதையும் போட்டுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எங்க இதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் கேஸ்ல எங்க சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கு.
சிக்கு எஃப்க்கும் இடையில இருக்கு. அப்போ சிக்கு எஃப்க்கு இடையில ஆப்ஜெக்ட் இருந்தா அதோட இமேஜ் எங்க விழுகும்? பியாண்ட் சி சார். அது மறுபடியும் போய் பார்க்கணும் நீங்க. எங்க அதுக்கான ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, புரியுதுங்களா? பாருங்க, இப்போ முதல்ல கேஸ் வந்து இங்க. ஸோ இமேஜ் முதல்ல எனக்கு இங்கே விழுந்திருக்கும். இப்போ நீங்க மூவ் பண்ணி அது சிக்கு எஃப்க்கு இடையில கொண்டு வந்துருவீங்க. அப்ப இங்க இருந்த இமேஜ் எனக்கு வெளியே தள்ளி இமேஜ் இன்னி தள்ளி வெளியே போயிருக்கும். புரியுதுங்களா? எஸ் சார். தம்பி, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ சார். நோ சார். சரிங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இமேஜ் எனக்கு எப்படி எங்க போயிருக்கும்? சியை தாண்டி போயிருக்கும். புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு சியை தாண்டி வெளியே போயிருக்கும். ரைட். இப்போ சிங்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எனக்கு எவ்வளவு இருக்கும்? 30 சென்டிமீட்டர். அப்போ 30 சென்டிமீட்டர் தாண்டி அது வெளியே போயிருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, முதல்ல எனக்கு இருந்த வேல்யூ நல்லா நோட் பண்ணிக்க எங்க இருக்குதுன்னு. இது வந்து கால்குலேஷன் பண்ணாம ஒரு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். எப்படி முதல்ல ப்ரீவியஸா சொன்னோம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அதே மாதிரி தெரியிருக்கா. இது கால்குலேஷன்லையும் போடலாம், தனித்தனியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் எடுத்து போடலாம். அப்படி இல்லாம நீங்க இது இப்படி யோசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு டெப்தா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்க மாட்டீங்க நீங்க, இது கிளியரா தெரியும். நீங்க அது போட 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 எனக்கு என்ன, சில சமயம் நீங்க ஃபார்முலா முன்ன பண்ணி எழுதுனீங்கன்னா அது மாறும். ரைட். சரி, இப்போ பாருங்க, ஆப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டேன். ஸோ இமேஜ் உனக்கு விழுந்திருக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா இது 15 கிரேட்டர் தேன் 15 இருக்கும், ஆனா 30க்குள்ள இது இருந்திருக்கும். இப்போ பியாண்ட் சீலிங்கில் பாருங்க, இது ஆல்ரெடி 30 40 வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு எங்க போகும்? பியாண்ட் சியை தாண்டி இது போகும். சிஏ வந்து 30ல இருக்கு. சி வந்து எனக்கு எங்க இருக்குதுங்க? 30ல இருக்கு. அப்ப 30 தாண்டி வந்து எனக்கு இங்க விழுந்திருக்கும். 30 தாண்டி எங்காவது இங்க இப்படி விழுந்திருக்கும். அது இங்க போடுறேன். பாருங்க, இது வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் 30ன்னு. அப்ப இங்க இருந்து இந்த இமேஜ். சரி, அப்போ இமேஜ் வந்து மிரர் விட்டு வெளியே போயிருக்கு, இல்ல மிரர் டுவேர்ட்ஸ் மிரர் வந்து பாருங்க. இனிஷியல் இமேஜ் இங்க இருக்குது. ஃபைனல் எனக்கு இமேஜ் வந்து I2 வந்து டுவேர்ட்ஸ் தி மிரரா எவே ஃப்ரம் தி மிரரா? அவே ஃப்ரம் தி மிரர். எவே ஃப்ரம் தி மிரர். அப்போ டுவேர்ட்ஸ் தி மிரர் இருக்குதுன்னா அந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடணும். ஸோ டுவேர்ட்ஸ் தி மிரர் வரப்போறது இல்லை. எங்கெங்கெல்லாம் டுவேர்ட்ஸ் போட்டுருக்காங்களோ அதெல்லாம் தூக்கிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நெக்ஸ்ட் இருக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன். இது 36 சென்டிமீட்டரா இல்ல 30 சென்டிமீட்டரான்னு தெரியணும். 36 தான் எப்படி சொல்றீங்க? சார். பியாண்ட் சி தாங்க சார். சரிங்க தம்பி. ஓ, எவே ஃப்ரம் த மிரர்னு கேட்டங்களா? ஸோ மிரருடைய ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றாங்க. அப்போ வெரி குட். நம்ம பாருங்க 30 கீழே சியில் விழுந்திருக்கோம், நமக்கு சியை தாண்டி வந்திருக்கு. அப்போ 36 போட்டுடலாம். அப்போ இதுவும் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ சிம்பிளா 36 சென்டிமீட்டர் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பாருங்க, நம்ம எந்த ஈக்குவேஷனுமே யூஸ் பண்ணல. 1/v 1/f இதெல்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட் சிம்பிளா லாஜிக் மட்டும் யூஸ் பண்றேன். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியரா மனப்பாடம் ஆயிருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம பார்த்து பார்த்து போட்டுருக்கோம். கேட்டுங்களா? நான் போறேன், உங்களுக்கு இந்த படத்தை காட்டுறேன். பாரு தம்பி, சிக்கு எஃப் கடையில இருந்து எங்க விழுகுது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சில இருந்து எங்க இருக்குது, ஆப்ஜெக்ட் சி இது இமேஜ் எங்க வச்சு, இதெல்லாம் உங்களுக்கு மெமரைஸ் ஆகி இது பார்க்காம உங்களுக்கு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது நான் சொன்னது புரியறதுக்கு ஏதாவது சிரமமா இருக்குதா? No, sir. நோ சார். ஸோ சிம்பிளா ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம், அது எங்க வருதுன்னு அனுப்பிச்சு. சரி, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணி படிப்போம், இது எப்படி வருதுன்னு. ரைட். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ண எப்படி எழுதுவீங்க நீங்க? 1 Sir, by 1 by f is equal to 1 by u plus 1 by u. ஸோ ஃபார்முலா கேஸ் 1க்கு நான் முதல்ல எழுதுறேன். ஒன் பை வி, ஃபர்ஸ்ட் கேஸ்க்குனால v1 போட்டுக்கிறேன். 1 by v plus 1 by u1 equal to 1 by f. f ஃபிக்ஸ்டு, அது என்னைக்கு இருந்தாலும் மாற போறது இல்லை, கேட்டுங்களா? அதனால அதை 1 by fன்னு வச்சுக்கிட்டேன். ஆனா v1 u1 மாறி இருக்கு, இமேஜும் இதுவும் மாறும், ரைட்? அப்போ அவங்க இமேஜுக்கு தான் கேட்குறாங்க. அப்போ 1 by v1 equal to 1 by f minus 1 by u1 போடுறேன். ஸோ 1 by f ஃபோக்கல் லென்த் அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளவுங்க? 15 சென்டிமீட்டர். Minus ஆமா, அப்புறம் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவேன். அப்போ -15 அப்படின்னு போட்டுப்பேன், ரைட்? அடுத்தது இமேஜ் அவங்களே சொல்லிட்டாங்க 40 சென்டிமீட்டருங்கிறாங்க. -1 by -40. அப்ப இதுக்கு எனக்கு என்ன ஆகும்? -1 by 15 plus 1 by 40 இல்லையா? ஸோ -1 by 15 plus 1 by 40. இதுக்கு ரெண்டு வந்து நாம என்ன பண்ணணும்? LCM எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும் பார்க்கலாம். sir, நான் சொல்லிட்டேங்க sir. நீங்க -24. -24. ஓகே, ஸோ -1 by 24 வரும். ஓகே, அப்போ v1 equal to சிம்பிளா எப்படி எழுதிடலாம்? -24. நெக்ஸ்ட் கேஸ் 2 எழுதலாம் இதே மாதிரி. கேஸ் 2 கேஸ் 2க்கு அதே மாதிரி போடுறேன் நான். ஸோ 1 by v2 plus 1 by u2 equal to 1 by f. அப்போ இது இங்கே அதே மாதிரி அப்படி எழுதுறேன். ஸோ 1 by v2 equal to 1 by f minus 1 by u2 போட்டுருவேன். ஸோ 1 by f, 1 by f என்ன பண்றேன் நான்? -15 வச்சுக்கிறேன், ஏன்னா ஃபோக்கல் லென்த் மாறல. இப்போ u2 டிஸ்டன்ஸ் போடணும். இப்போ u2 டிஸ்டன்ஸ் பாருங்க, முதல்ல 40 இருந்தது, இப்போ நீங்க 20 நகர்த்திட்டீங்க. அப்போ பேலன்ஸ் எனக்கு இப்போ எவ்வளவு இருக்கும்? ரீமைனிங் 20 தானே இருக்கும், சரியா? Yes, sir. ஓகே, Yes. அப்போ போடல நமக்கு என்ன ஆகும்? -1 by 15. சரி, ஓகே. ஸோ v1ங்கிற இமேஜ் வந்து -24 இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 20 மூவ் பண்ணதுக்கு அப்புறம் -60 வந்து இருக்கு, ஓகேங்களா? ரைட். அப்போ முதல்ல இமேஜ் வந்து எனக்கு எங்க இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது v1 -24 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் v2, ஓகேங்களா? v2 பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கு? -60 இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டு கடையில் டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க? முதல்ல இமேஜ் இங்க இருந்திருக்கு, அப்போ இங்கிருந்து இமேஜ் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு இந்த 60ல 24 கழிக்கணும். கழிச்ச வேல்யூ எனக்கு எவ்வளவு வருது? -36 இல்லைங்களா? ரைட். அப்போ -36 பாருங்க, இதுல மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த சைன் கன்வென்ஷன் எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்? லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்குது. ஸோ எவே ஃப்ரம் த மிரர் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணும். அப்படி பார்த்தா கூட எனக்கு 36 சென்டிமீட்டர் எவே ஃப்ரம் த மிரர் போட்டு. இது வந்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறதுங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகே, முன்னாடி போட்டது அப்படி இல்லை. சார், சொல்லுங்க எதுக்குங்க சார் நம்ம மைனஸ் பண்ணணும்? மேடம், அவங்க முதல்ல கிடைச்ச இமேஜ் ஒரு பக்கம் இருந்திருக்கு, அது எங்க இருக்கு? 24 சென்டிமீட்டர் இங்கிருந்து தள்ளி இருந்திருக்கு. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்குன்னு தெளிவா பாருங்க. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இமேஜ், எவ்வளவு தூரம் இந்த இமேஜ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குதுன்னு கேட்கறாங்க. பின்ன மற்றபடி இந்த இமேஜ் மிரர்ல இருந்து தூரத்துல இருக்குன்னு கேட்கல.
வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் இமேஜ்னு கேட்கல. இருந்த பொசிஷன்ல இருந்து அந்த இமேஜ் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதனால முதல்ல இமேஜ் 24 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இமேஜ் எனக்கு 60 சென்டிமீட்டர்ல இருக்கு. ரைட். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா தான் இது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குதுன்னு எனக்கு தெரியும்.